கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தாக இருந்த ஒரு நடைமுறையை தான் நம்ம சொல்ல போகிறோம். நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் காலையில் நேரத்தில் ஓதி விடுங்க. ஒரு நாளை இதை ஓதி ஆரம்பிப்பது ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு எப்போ ஞாபகம் வருதோ அப்போ ஓதிடுங்க காலையில். ஏன்னா நீங்கள் எந்திரிச்சுனுமே படுக்கையிலேயே இருந்து நம்ம இதை ஓதிட்டு எந்திரிச்சு போவது ரொம்ப சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியும் ஓதிருக்காங்க. அப்படி இல்லை நம்ம மறந்துட்டோம், ஃபஜ்ர் தொழுததுக்கு பிறகு தான் ஞாபகம் வருதுன்னா அப்பவும் ஓதிக்கலாம். இல்லையா நம்ம அப்பவும் மறந்துட்டோம், காலையில் ஒரு 9 மணிக்கு தான் ஞாபகம் வருதுன்னா உங்களுக்கு எப்போ ஞாபகம் வருதோ சரி அப்போ இதை ஓதிருங்க. ஏன்னா நபி அவர்கள் இதை ஓதி ஒரு நாளை தொடங்கியிருக்காங்கன்னா நம்ம தெரியாமல் ஒரு நாளை இதை ஓதாமல் தொடங்கிவிட்டால் கூட நம்ம தெரியிறப்ப இதை ஓதிடணும். அப்போ ஒரு நாளை தொடங்குவதற்கே நபி அவர்கள் இதை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா அப்போ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஒரு நாள் முழுவதும் நமக்கு தேவையானது இதில் இருக்கிறதுனால தான் அந்த அஸ்திவாரத்தை நபி அவர்கள் இதில் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இது சஹீஹான அறிவிப்பில் வருது. இப்போ இதில் ஒரு 6-7 வார்த்தைகள் வரும். அதை அப்படியே அதே ஆர்டர்லேயே நீங்கள் ஓதிக்கோங்க. முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் என்ன பண்ணுவாங்கன்னா சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அப்படின்னு சொல்லிட்டு 10 முறை ஓதுவாங்க. இது பார்த்திங்கன்னா திக்ருகள்லேயே தலை சிறந்த திக்ரு. இந்த திக்ருக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் இதற்கு ரொம்ப ஒரு சுருக்கமான சிறப்புகள் சொல்லணும்னா அல்லாஹ்வுக்கு பிடிச்சதுலேயே எல்லாரும் பேசக்கூடிய வார்த்தைகள்லேயே இந்த வார்த்தை தான் ரொம்ப பிடிக்குமாம்மா. அவ்வளோ ஒரு தலை சிறந்த வார்த்தையாக இது இருக்குது. இதனுடைய காரணத்தினால நம்ம கடல் நுழைய அளவுக்கு பாவம் செஞ்சால் கூட அல்லாஹ் மன்னிச்சிருவானாமா. இந்த திக்ரை 10 முறை ஓதிப்பாங்க. ஓதிட்டு என்ன பண்ணுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் 10 முறை ஓதுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை. ஒரு அடியான் அல்லாஹ்வை புகழணும் அப்படிங்கிறதை அல்லாஹ் எதிர்பார்க்குறான். நம்ம அதனால் என்ன பண்ணணும், அதிகமாக புகழணும். அதுலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலேயே அல்ஹம்துலில்லாஹ் ஓதி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது அல்லாஹ் அக்பர் ஓதிருக்காங்க. அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தக்பீராக இருக்குது. நம்ம நோன்பு நொடின்னு எல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே நமக்கு தக்பீர் இருக்கும். அல்லாஹ்வை மென்மேலும் அவன் ரொம்ப மிகப்பெரியவன், அவன் உயர்ந்து கொண்டே இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப உயர்வானவன்னு சொல்லி அவனை போற்றக்கூடிய இந்த வார்த்தை. அதனால் அல்லாஹ்வை தக்பீர் கூறி காலையில் 10 முறை ஆரம்பிச்சுட்டு அடுத்தது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி ஓதுவாங்க. அப்படின்னு என்னென்னா தீமையை விட்டு விலகுவதும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அல்லாஹ்வை கொண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. அதாவது இன்றைக்கி என்ன நடந்தாலும் சரி அது அல்லாஹுடைய நாட்டம் தானோ தவிர அதை யாரும் கொடுக்க முடியாது, யாரும் தடுக்கவும் முடியாது, எல்லாமே அல்லாஹுடைய சக்திக்கு உட்பட்டு தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த திக்ரை ஓதுவாங்க. அடுத்து 5வது பார்த்திங்கன்னா லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய களிமாவை ஓதுவாங்க. இந்த களிமா தான் உலகத்தில் எல்லா நபிமார்களும் ஓதிய களிமா. இந்த களிமாவை ஓதிவிட்டாவே போதும், நம்ம இஸ்லாத்துடைய அந்த ஆணி வீரையே நம்ம உறுதியாக பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் அல்லாஹுடைய ஏக இறை கொள்கையை எத்தி வைக்கக்கூடிய இந்த களிமாவே அவங்க ஓதுவாங்க, லா இலாஹா இல்லல்லான்ட்டு. இப்போ இந்த 5ஐயும் ஓதிட்டாங்களா, ஓதுனதுக்கப்புறம் 6வதா அஸ்தகுஃபிருல்லா ஓதுவாங்க. அஸ்தகுஃபிருல்லா அப்படிங்கிறது பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக ஓதுறது தான். ஆனாலும் நபி அவர்கள் ஒரு நாளைக்கு 70 முறை ஓதிருக்காங்களே, 100 முறை ஓதிருக்காங்களே, நம்ம அறிவிப்புலாம் பார்த்துருக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்டால் அவங்க 70 முறை 100 முறை ஓதியதாக அறிவிப்புகளில் வந்தாலும் காலையில் 10 முறை கண் திறந்த உடனே ஓதிருக்காங்க. அதுவும் ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா தூங்கி எந்திரிக்கிறதே அப்படிங்கிறது மரணத்துக்கு சமமான ஒரு விஷயந்தான். தூங்கி எந்திரிக்கும் போதே தூங்கும் போதே நபி அவர்கள் எல்லா பாவத்தையும் கழிச்சிட்டு தான் தூங்குவாங்க. இருந்தாலும் தூங்கி எந்திரிச்சு நாளை தொடங்கும் போது அவங்கள்ட்ட பாவமே இல்லாட்டினாலும் கூட அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டு தான் நாளை தொடங்கியிருக்காங்க. அப்போ அல்லாஹ்விடத்தில் நம்ம கணக்கு போட்டு தான் பாவ மன்னிப்பு கேட்கணுன்ட்டு இல்லை, எல்லா விஷயத்துக்குமே நம்ம அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது இது காட்டக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ 10 முறை அஸ்தகுஃபிருல்லா ஓதுவாங்க. இப்போ என்னாச்சு, 6 திக்ரு ஆச்சு. இந்த 6 திக்ரையும் முடிச்சுட்டு 7வதாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு துவா ஓதுவாங்க. அந்த துவா தான் பார்த்திங்கன்னா அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மின்லீக்கி துன்யா வலீக்கி யௌமில் கியாமா. யா அல்லாஹ் என்னைய உலக நெருக்கடியில் விட்டும் மறுமை நெருக்கடியை விட்டும் காப்பாற்று. ஏன்னா உலகத்தில் எத்தனையோ நமக்கு நெருக்கடி இருந்துகிட்ருக்கு. உலகத்தில் கடன் பிரச்சனை நெருக்கடி தான், நல்ல வாழ்க்கை அமையாட்டினா நெருக்கடி தான், குடும்பத்தில் பிரச்சனை பண்ணால் நெருக்கடி தான். அந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய எல்லா நெருக்கடியும் உலகத்துலேருந்து போக்கிடணும். அதே மாதிரி மறுமை இருக்குது, அந்த மறுமையில் எனக்கு எந்த நெருக்கடியும் மறுமை நாளில் கொடுத்துடாத. கியாமத்து நாளில் அந்த மகசர் மைதானத்தில் மீஜான் தராஸில் அதே மாதிரி சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் அதே மாதிரி நம்ம சொர்க்கத்துக்குள்ளே நுழையக்கூடிய ஒவ்வொரு படித்தரங்கள்லையும் எனக்கு எந்த சோதனையும் கொடுத்துடாத. உன்னுடைய நல்லடியார்களுக்கு நீ ஒரு நல்ல இடத்த கொடுத்துருப்பியே அதை எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்குறோம். அப்போ எவ்வளோ சிம்பிளாக கேட்டிருக்காங்க பாருங்கள்.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நெருக்கடியும் போக்கிடு அப்படின்ட்டு என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் என்னென்னலாம் பிரச்சனை வருமோ, என்னென்ன கவலையெல்லாம் இருக்குமோ, என்னென்ன துன்பம்லாம் இருக்குமோ அத்தனையும் போக்கிடு, இன்றைக்கி எதையும் என்கிட்ட கொடுத்துடாத அப்படின்னு நம்ம கேட்குறோம். பிரச்சனையெல்லாம் கொடுத்துடாத, நெருக்கடியெல்லாம் கொடுத்துடாதன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. நாம் வந்து எதையுமே நினைக்காம நாளை ஆரம்பிச்சிடறோம். அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சே, அப்படி ஆயிடுச்சே, இது என்ன பண்ணுறது, அது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்போம். இன்றைக்கி யார் மூஞ்சியில் முழிச்சனோ நாளே இப்படி இருக்குது, நானும் காலையிலேருந்து பார்க்குறேன், இது எனக்கு தொடர்ந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு சின்ன சோதனை வந்தால் கூட அப்படி சொல்லுவோம். ஆனால் நபி அவர்கள் ஆரம்பிக்கும் போதே எனக்கு இன்றைக்கி பிரச்சனை கொடுக்காதேன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ நம்ம இப்படி சொல்லி ஆரம்பித்தோம்னா அந்த நாள் முழுவதும் அல்லாஹுடைய பாதுகாப்பில் கவலை தரக்கூடிய, துன்பம் தரக்கூடிய எந்த பிரச்சனையும் வராமல் அல்லாஹ் பார்த்துக்கொள்வான். அதுவும் வந்து இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த துவா வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்காகத்தான் அந்த திக்ருகள் ஓதுறோம். இதுதான் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். நபி அவர்கள் வந்து இந்த துவாவை மட்டும் கேட்டிருக்கலாம். எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சுபஹான் அல்லாஹ்லேருந்து ஆரம்பித்து இந்த துவா வரையும் 10 தடவை ஓதியிருக்காங்க ஒரு வாரத்தையுமே. ஆனால் இவங்க இந்த துவாவை மட்டும் கேட்டிருக்கலாமேன்னு கேட்டால், அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படணும்னா ஒரு திக்ரு அவசியம். அதாவது மகத்தான வலிமை மிகுந்த நன்மை புரிந்திய திக்ருகள் அவசியம். அதில் சிறந்ததாக எடுத்து ஓதி அல்லாஹுவை புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டுட்டு தான் இதை ஓதுறாங்க. இதுதான் நம்மளுடைய வழிமுறையாகவும் இருக்கணும். இது வந்து நபியுடைய சுன்னத்தாக இருக்குது. இப்படி நீங்கள் ஓதும் போது கூடவே சேர்ந்து நீங்கள் கடைசியாக ஸலவாத்தும் ஓதிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹுவை வணங்குறது மட்டும் இல்லாமல் நபியின் மீது ஸலவாத் ஓதுறதும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால நம்மளுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். கடைசியாக நாம் என்ன பண்ணணும், நபியின் மீது கொண்டுள்ள அன்பின் காரணமாக ஸலவாத்தை ஓதி, எந்த ஸலவாத்து வேணால் ஓதிக்கோங்க, ஒரு 10 முறை ஓதி இதை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ ஓதினாலும் சரி அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். நீங்கள் இப்போ இதை பார்க்குறப்ப ஓதிக்கோங்க. இனிமேல் நீங்கள் வந்து தினமும் அதை ஒரு 2-3 நாள் டைம் மிஸ் ஆகி ஓதுனா கூட பார்க்குறப்ப நினப்பு வர்றப்பெல்லாம் ஓதிட்டு இருந்தீங்கன்னா சாயங்காலம் ஓதிட்டா கூட ஒரு 2 நாள் கழித்து காலையில் பாருங்கள் உங்களுக்கு தானாக ஞாபகம் வந்துடும். நிறைய நேரம் நான் துவாக்கள்லாம் அந்தந்த நேரத்துக்கு செய்யணும்னு நினைப்பேன். ஆனால் சில டைம் என்ன ஆயிரும்னா ஆரம்பத்தில் பழகும் போது மறந்துடும். ஏதாவது ஒரு புது துவா பார்க்குறோம், புது திக்ரு பார்க்குறோம், புது அமல் செய்கிறோன்னா கரெக்டான டைமுக்கே நம்மளால் செய்ய முடியாது. அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய டைமில் தான் செஞ்சுட்ருப்போம். ஆனால் ஒரு 2-3 நாள் கழிச்சதுக்கு பிறகு பார்த்தா அது கரெக்டான டைமுக்கு செய்கிற மாதிரி வந்துடும். அப்படி தான் நம்ம எல்லா விஷயத்தையுமே நம்ம செய்யணும். ஃபஜ்ர் தொழுக முடியல நிறையா பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு நாம் என்ன சொல்கிறதுனா, ஃபஜ்ர் தொழுகணும் நியத் வைங்க, நைட்டு படுக்கும் போது அலாரம் வைங்க, நேரமாக படுத்து தூங்குங்க. நீங்கள் இந்த 3 விஷயத்தையும் மனசார செய்யுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபஜ்ர் பாங்குக்கு உங்களுக்கு முழிப்பு வந்துடும். இப்படி தான் நான் ஃபஜ்ர் தொழுகைக்கு ரெகுலராக எந்திரிக்கிறது. நாம் நியத்தே வைக்காமல், நம்ம வந்து அலாரமே வைக்காமல் 12-1 மணி வரையும் ஃபோனெல்லாம் பார்த்துட்டு நம்ம படுத்தோம்னா நம்ம காலையில் எப்படி 5 மணிக்கு எந்திரிக்க முடியும்னா எந்திரிக்க முடியாது. நிறைய பேருக்கு ஃபஜ்ரே தொழுக முடியாமல் இருக்குது. நம்ம சுன்னத்தான துவாவே இந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்கோன்னா ஃபஜ்ர் தொழுகை அப்படிங்கிறது ஃபர்லான விஷயம். அதை நீங்கள் கடைப்பிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாத்துக்குமே முயற்சி தான். அதனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒரு 2-3 நாள் முயற்சி பண்ணால் 3ஆவது நாள்லேருந்து என்ன ஆயிரும், நடைமுறைப்படுத்திட முடியும். அதனால் இந்த துவாவே எப்போ ஞாபகம் வந்தாலும் ஒரு 2-3 நாளைக்கு ஓதிவாங்க. அதுக்கப்புறம் டெய்லி காலையில் வந்து நேரமாக எந்திரிச்சதுக்கு பிறகு இதை ஓதிட்டு நாளை தொடங்கி பாருங்கள். நாள் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷம், வெற்றி, ரஹ்மத், பரக்கத் தான். இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் கொடுத்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.